அடுத்து இந்த வருண்குமார் டிஐஜி அது ஒரு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வந்து இப்படியெல்லாம் நான் போலீஸ் அதிகாரி பார்த்ததே இல்லை. அவர் ஒரு அரசியல் இருக்க வேண்டிய ஆள். ஐபிஎஸ்சில் போய் இருந்துக்கிட்டு விளம்பரம் பெரிய இப்போ ஒரு இது வந்திருக்கு பாருங்கள், வீடு இது ஃபோனில் இவர் ஒரு எஸ்ஐயை திட்டுறார். உமன் எஸ்ஐ ஒரு பெண் புகார் கொடுக்க வந்தாங்களாம், அதை சரியாக கவனிக்கலையாம், அதை திட்டுறார். இந்த இது ஆடியோ கேளுங்க. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு? தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் அனுப்புங்க. ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும். இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டியில் இருந்தாலும் துரத்தி விடுங்க. இந்த ஆடியோலேருந்து என்ன தெரியுது? அவர் ஒரு எஸ்ஐயை நேர்மையாக இருக்கணும், நல்லா வேலை செய்யணும்னு திட்டுறாரு. சரி, இது ஆடியோ வந்துடுச்சு. இந்த ஆடியோ வெளியிட்டது யார்? இதை ரெக்கார்ட் பண்ணது யார்? எல்லாமே அந்த வருண்குமார் தான். அவர் ஒரு விளம்பரப்பிரியர். அவர் முதலே ரெக்கார்ட் பண்ணிட்டார் ஒரு எஸ்ஐயை திட்டுறதை. எல்லாருக்கும் தெரியணுமா இவர் ரொம்ப நேர்மையான ஆள், இவர் ரொம்ப வந்துக்கிட்டு பதவியில் வந்துக்கிட்டு ரொம்ப நன்றாக வேலை செய்கிறாருன்னு நமக்கெல்லாம் தெரியணுமா? அவரே ரெக்கார்ட் பண்ணி அவரே நெட்டில் போட்டு விட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இதுவரை எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரும் நான் அப்படி பார்த்ததில்ல. அப்போ மிகப்பெரிய சாதனையை செஞ்ச ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பேரே வெளியில் வந்ததில்லை. எவ்வளோ விஷயம் செய்வாங்க தெரியுமா? நமக்கே தெரியாது. அதற்கு காரணமாக அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த விளம்பரத்தை தேட மாட்டாங்க. அதுதான் காவல்துறை. ஒரு கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்க போகுது. ஒரு அதிகாரி எழுதினார், குண்டு வெடிக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் அது வெடித்தது. ஆனால் அந்த அதிகாரி கரெக்டாக கணிச்சு சொன்னார். அவருடைய திறமை யாருக்கு இது வர வெளியில் தெரியாது. வீரப்பனில் விஜயகுமார் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்து மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சவங்க சில அதிகாரி இருக்காங்க. இன்றைக்கி வர அவங்க பேர் யாருக்குன்னு தெரியாது. அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சாங்க. உளவு பிரிவு அதிகாரியாக இருந்து வீரப்பனை பிடிச்சதுக்கு காரணமே அவங்க தான். ஆனால் இன்றைக்கி வர தன்னுடைய சாதனையை வெளியில் கொண்டு வராமல் இருந்தாங்க. எத்தனையோ என்கவுண்டருங்க, எவ்வளோ உயிரை பனை மிச்சல்லாம் சில அதிகாரிகள் பண்ணுவாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. காவல்துறை ரகசியமான இவர் எல்லாத்தையும் போட்டு ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் போடுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட்டத்தில் பேசினார். இவர் பேசுனது மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து இன்டர்நெட்டில் போட்டார். யாரும் கேட்கல, டிஜிபி முதற்கொண்டு எதுக்கியா போட்ட? ஐபிஎஸ் மீட்டிங்கில் இருக்கிறதெல்லாம் இன்டர்நெட்டில் போடலாமா கேட்டாங்களா? யாரும் கேட்கல. அந்த சவுக்கு சங்கர் வீடியோலாம் எடுத்தார், எடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து போடுங்கிறாரு. அவங்க இன்டர்நெட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரையாச்சும் பிடிச்சா, சாட்டை துறைமுருகன் பிடிச்சா முதல்ல போய் ஃபோனை பறிக்கிறது. ஃபோனை பறிச்சுட்டு அது உள்ளே என்ன இருக்குது? ரைட்டு, அது அதிகாரிங்கிற முறையில் நீங்கள் பார்க்குறது ரைட்டு. ஆனால் பார்த்து எடுத்தோடனே அதை போய் இன்டர்நெட்டில் போட்டு விட்டுருது, கோர்ட்டில் போடாமல். அதுக்கப்புறம் தான் புதிய இவங்களுக்கும் நாம் தமிழருக்கும் இவருக்கும் ஒரே தகராறு. இவங்க அவரை பற்றி போட காரணமே அவர் தான். ஆரம்பிக்கிறதே அந்த அருண்குமார் தான். அது மாதிரி பெருமை தேடிக்கொள்கிறார் அருண்குமார். இது தவறான ஒரு விஷயம். ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பவர்கள் இந்த மாதிரி விசாரணையில் நடக்கிற விஷயம் இது எல்லாத்தையுமே வீடியோவில் இன்டர்நெட்டில் போடக்கூடாது. ஒழுங்காக உங்கள் கடமையை செய்யுங்கள். இல்லாவிட்டால் ஒரு திறமையான ஒரு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி உங்களுக்கு மேலே வந்தால் வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வச்சு உங்களை பாராட்ட முடியாது. உங்களுக்கு புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்களே வந்து இதை பேசி எடுத்து போட்டிருக்கீங்க. மக்கள் இதை நம்ப மாட்டாங்க. நம்பினா உங்களுக்கு ஓட்டா போட போகிறாங்க மக்கள். அதனால் புரிஞ்சுக்கோங்க. பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பேசப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறையா இருக்காங்க. தேவாரம்னு சொன்னால் பெரிய பேர், ஸ்ரீபால்னா பெரிய பேர், விஜயகுமார்னா பெரிய பேர், பொன்மாணிக்கவேல்னா பெரிய பேர். பேர் வாங்கின அதிகாரிகள்னு நிறைய பேர் இருக்காங்க. பிபி ரங்கசாமி பேர், ஐஜி அருள் பேர், ஷனாய் அப்படின்னு இருந்தார். அவங்கெல்லாம் அவங்க பேர் சொன்னாலே இது வரும். அது அவங்க திறமையை வச்சு தான் போட்டாங்க. இன்டர்நெட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டு பேர் வாங்க முடியாது என்பதை அருண் அவர்களுக்கு அறிவுரையாக கூற விரும்புகிறேன்.